அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, 17 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றிலிருந்து 13ஆம் தேதி வரையிலும் அதே போல 16ஆம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் டிசம்பர் 11, 12 ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வடகிழக்கு பருவமழையின் 4ஆம் சுற்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரத்திற்கு பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமான மழைக்கும் அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதே போல ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் காலையிலிருந்தே பனிமூட்டத்துடன் அதே போல ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் பார்த்தோம் என்றால் கனமழை என்பது பெய்து வருகிறது. சென்னை புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழை என்பது காற்றுடன் கூடிய கனமழையாக பெய்து வருகிறது. ஏற்கனவே 4ஆம் சுற்று பருவமழை என்பது 11ஆம் தேதி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் காலையிலிருந்தே பனிமூட்டத்துடன் காணப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆங்காங்கே லேசானது மிதமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது. சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.